மீனாஸ் கிச்சனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இப்போ சிம்பிளான இட்லி உப்புமா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு 7 இட்லி எடுத்திருக்கேன். இனி இது காலையில் வார்த்துட்டு மீந்த இட்லியும் எடுத்துக்கலாம். அதான் நல்லா ஈவினிங் டிஃபனுக்கு நல்லாயிருக்கும் இட்லி. அதுக்கு தாளிக்கிறதுக்கு கடலப்பருப்பு, கடுகுளுந்தம்பருப்பு, வரமிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க, கருவேப்பிலை, கொஞ்சம் இஞ்சி துருவல், பெருங்காயம், நல்லெண்ணெய், இது மட்டும்தான் இதுக்கு தேவை. இப்போது தாளிக்கிறத பார்க்கலாம். பாருங்கள், இட்லியை இப்படி நல்ல சின்ன சின்ன பொடி பொடியாக நல்லா உதிராக உதிர்த்துருக்கணும், பெருக்கட்டிகள் இல்லாமல். அப்போ உப்புமா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி உதிர்த்த பிறகு வானலி சட்டியில் எண்ணெய் நல்லெண்ணெய் வந்து கிட்டத்தட்ட நம்ம ரவா உப்புமா கூடுற அளவுக்கு கொஞ்சம் ஜெனரஸாக விடணும், நிறைய விடணும். அப்போ தான் உப்புமா நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகுளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, ரெண்டுமே கடலைப்பருப்பு நல்லா சிவக்கணும், அந்த அளவுக்கு தாளிக்கணும். பெருங்காயத்தூள், மணத்திற்கு நல்ல பெருங்காயத்தூள் போடும். கடலைப்பருப்பு செவந்த பிறகு நல்லா வரமிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி துருவல் போட்டுட்டு இந்த ஆயிலில் சிறிதளவு மஞ்சள் பொடி போட்டால் இட்லி உப்புமா நல்ல கலராக இருக்கும். எல்லாம் நல்லா செவந்த பிறகு உப்புமாவை கொட்டி, உங்களுக்கு மாவுலேயே உப்பு போட்டிருக்கீங்க, அந்த இட்லியே கரெக்டாக இருக்கும். அது உங்களுக்கு போராதுன்னு தெரிஞ்சால் இட்லியை கொட்டின பிறகு இந்த மாதிரி தாளித்த பிறகு இதில் ஒரு ஸ்பூன் உப்பு, டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்போ டேஸ்ட் நல்லா உப்பு அதில் ஏறும். பாருங்க, இப்போ எல்லாம் நல்லா கலந்து நல்லா எண்ணெயில் நல்லா இட்லி சூடாக நல்லா கிட்டத்தட்ட கொஞ்சம் ரோஸ்ட் ஆன மாதிரி ஆகிடும். இந்த ஸ்டேஜில் நம்ம நிறுத்திடலாம். இப்போது இட்லி மாவு உங்களுக்கு ஓரளவுக்கு புளிப்பு பத்தலை இட்லியில் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் விட்டிங்கன்னா கொஞ்சம் புளிப்பு சுவையோட உப்புமா நல்லாயிருக்கும். பாருங்கள், இதுதான் இட்லி உப்புமா. இது நல்லா சூடாக செஞ்சு உடனே செஞ்சு சாப்பிட்றதுக்கு இது நல்லாயிருக்கும். அதனால் சாப்பிட உட்காரத்துக்கு கொஞ்சம் ஜஸ்ட் அப்போதே செஞ்சு சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். செய்து சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க. நன்றி, வணக்கம்.